நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய உதயம் ராம் அவர்களே, அமுதா பாலகிருஷ்ணன் எழுதிய அண்ணா நகர் முதல் விதார் வரை என்ற நூலின் முதற் பிரதியை பெற்று வாழ்த்துறை வழங்கிய பாவையர் மலர் ஆசிரியர் திருமதி வான்மதி அவர்களே, வான்மதியை பேசும்போது தனக்கு என்றும் இளமையாக இருக்கக்கூடியவர் வான்மதி. தனக்கு பேசும்போது 56 வயதுன்னு சொன்னார். 56 மாதிரியா தெரியுது? 26 மாதிரி அவர் தூங்குவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவருடைய சிறப்புரை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி அண்மையில் அவர் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தார். அந்த கவிதையை வாசித்து விட்டு நான் அவரை அழைக்கிறேன். கடவுள் மணிமாற அந்த செலவை ஏத்துக்கிறாங்க. முத்துக்குமாரசாமி எப்படின்னா தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்போ முத்துக்குமாரசாமி அந்த மாணவிக்கு காசோலையை வழங்குகிறார். 15,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் வேற என்னென்னமோ கொடுக்குறாங்க. சீர்வரிசை மாதிரி கொடுக்குறாரு. அந்த மாணவிக்கு தொடர்ந்து அவர் உதவி செய்வார். அவர் ஒரு தொகை அவங்களுடைய ஜக்காத்துல இருந்து ஒரு தொகையை ஒதுக்கி அது பதிப்பு யாருக்கா ஏழைகளுக்கு கொடுக்கணும், படிக்கிறதுக்கோ எதுக்காக. மாற்றுத்திறனாளியான ஒரு ஃபேமிலியில அந்த அம்மா மட்டும்தான் அந்த ஃபேமிலியை ரன் பண்றாங்க. அந்த 2 குழந்தைகளுக்கும் 25,000 வாழ்வித்து வாழும் ஒளியாய் செதுக்கிடும் ஒப்பற்ற கல்வி ஒளியே உலகின் கல்வி ஒளியே விருது பெற மேடை வருகிறார். வாங்கிட்டு அப்படியே பின்னாடி வந்துருக்கு ஒரு குரூப். அப்படியே 2 பேரும் பின்னாடி வந்துருங்க.
எல்லா விழாவுக்கும் வான்மதி என்று கூப்பிட்டுருவாம்பா, மறக்காம கூப்பிடுவேன். நம் உரத்த சிந்தனை இணைந்து நடத்திய இந்த விழாவுக்கு வந்துள்ள உங்கள் அத்துணை பேரையும் ஏற்கனவே வரவேற்றது. நன்றி உரையில நான் வந்திருக்கேன். மிக சிறப்பாக நடந்த விழா இது. குரல் ரொம்ப பெருசா இருக்கு என்னுடைய எல்லாரையும் விட. வரவேற்பை வழங்கிய பொருளாளர் தொலைபேசி மீனான் அவர்களுக்கு நன்றி. தலைமை ஏற்று மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கிய தபம் குரு மேகநாதன் அவர்களுக்கு நன்றி. 2 நூல்கள் வெளியீடு எல்லாருக்கும் தெரியும், ஜோரா நடந்தது. திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் வெளியிட்ட அண்ணா நகர் முதல் பிதார் வரை அவருடைய நூல் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள். முதல் பிரதி பெற்று மதிப்புரை வழங்கிய திருமதி வான்மதி அவர்கள். மற்றொரு புக்கு எழுதிய புதுக்கவிதை மானுடைய சிந்தனைகள் கவிஞர் குமரி அமுதன் அவர்களுக்கும். முதல் பிரதி பெற்று ஏற்புரை வழங்கிய டாக்டர் ஜே பாஸ்கரன் அவர்களுக்கும். ஏற்புரை வழங்கிய முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் குமரி அமுதன் அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பிலே மகத்தான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது பெற்ற கவிஞர் பூம்புகார் நிலவன், கவிஞர் குமரி அமுதன். நம் உரசன் இதழில் 24 கவிதைகள் தொடர்ந்து வந்தது. 12 ஒரு வருஷத்துக்கு 2 கவிதையை சேர்ந்து எடுத்தாங்க. அதிலிருந்து 2 பேருக்கு மிகப்பெரிய உரத்த சிந்தனை சார்பில் இன்னொரு நிகழ்ச்சி, மிகப்பெரிய நிகழ்ச்சி அது. கல்வி வள்ளல் தீனை முத்துக்குமார சுவாமி அவர்கள் வழங்கிய கல்வி உதவி. நெல்லை பாலு மதுரையிலிருந்து திடீர்னு அவர் இங்கே கொடுத்தாரு. அக்ஷய பாத்திரம் நெல்லை பாலு அவர்களுக்கும், கவிஞர் தொலைபேசி மீரா அவர்களுக்கும், மருத்துவர் அம்மா டாக்டர் வி அலமேலு அவர்களுக்கும், தொகுப்புரை மிக அழகாக தொகுத்து வழங்கிய முனைவர் பாலசாமி அவர்களுக்கும், இடையிடையே மீண்டும் தொகுத்து வழங்கிய உதயம் ராம் அவர்களுக்கும் மன்றத்தின் சார்பிலே மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்கிறேன். நம்ம எல்லாருக்குமே அறுசுவை உணவு கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே அவர் சொன்னாரு. உணவு ஜேவி கேட்டரிங் அப்பு வெங்கட்ராமன் இருந்தது. வந்த நெல்லை